அன்பான விருச்சக ராசி நேயர்களே, விதிவசம் எல்லாம் நடக்குதுங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டு போக முடியாது. விதினா என்ன அப்படின்னு ஆராய்ச்சி பண்றதுக்கு தோணும். ஆனா எப்படி அதை விதியை எதிர்கொள்றது அப்படிங்கிறத பிளானும் விருச்சக ராசியால தான் போட முடியும். இந்த வடிவேல் ஒரு படத்துல சொல்ற மாதிரி எதையும் பிளான் பண்ணி ஜெயிக்கக்கூடியவர்கள் விருச்சக ராசிக்காரர்கள். ஆனா அந்த விருச்சக ராசிக்காரர்களுடைய தோல்விக்கு மிகப்பெரிய காரணம் யாருன்னா அவங்க குடும்பத்தில் இருப்பவர்கள் தான். இந்த குடும்பத்தில் இருப்பவர்கள் விருச்சக ராசிக்காரர்கள்ட்ட எந்த வார்த்தையும் கேட்காம அவங்களுக்கு ஏதோ ஒரு விஷயம் தெரியாம எப்போ விருச்சக ராசிக்காரர்கள் குடும்பத்துல இருப்பவர்கள் விருச்சக ராசிக்காரர்களுக்கு தெரியாம ஒரு முடிவெடுக்கிறீங்களோ அங்கெல்லாம் பாதிக்கப்படக்கூடிய ராசி விருச்சக ராசி. நல்லா கவனிக்கணும். விருச்சக ராசிக்கு எப்படி எல்லாம் கஷ்டம் வரும் தெரியுமா? அவங்களால வரவே வராது. நல்ல கண்ணை நல்ல பொழந்துகிட்டு இருப்பாங்க விருச்சக ராசிக்காரங்க, கஷ்டம் வந்துடக்கூடாது அப்படின்னு. எப்படி கஷ்டம் வந்துடக்கூடாதுன்னு கண்ணை நல்லா விழிச்சுக்கிட்டு இருப்பாங்க, இப்படி பார்த்துட்டு இருப்பாங்க, அப்படியே போவாங்க, ஒரு கஷ்டமும் வராது. சேமிப்பு கொஞ்சோண்டு சாப்பிடுவாங்க, ரொம்ப எது தேவையோ அது மட்டும் இருந்துப்பாங்க. இப்படி ஒரு நல்ல பண்பெல்லாம் விருச்சக ராசிக்கு உண்டு. ஆனா விருச்சக ராசியோட கடன் மட்டும் அதிகமா இருக்கும், விருச்சக ராசியோட கஷ்டம் மட்டும் அதிகமா இருக்கும். என்னங்க இது புரியலையே? நம்ம நல்ல கண்ணை விழிச்சு போயிட்டு இருக்காரு, ஒரு பிரச்சனை இவரால இல்லை, ஆனா கடன் வருது, கஷ்டம் வருது, கவலை வருது. எப்படி வருது? அதான் ஐயா விதி. விதி இந்த விதி எங்க தெரியுமா ஆரம்பிக்கும்? சொந்த பந்தத்தினால ஆரம்பிக்கும், உறவால ஆரம்பிக்கும், நட்பால ஆரம்பிக்கும். ஒரு விருச்சக ராசிக்காரர் நல்ல விஷயத்தை செயல்படுத்தணும்னு நினைக்கிறாருன்னா அவருடைய நண்பன் பண்ற வேலைக்கு இவர் பலிகாடாயிடுவார். இப்ப இவர் நல்லா தானே போனாரு, நண்பன் பண்றான், வேற வழி இல்லை, இவர் பதில் சொல்லணும். இவங்க குடும்பம் ஒரு முடிவெடுக்கும், இதுக்கு இவர் கடன் போடுவார். கடன் வாங்குறது விருச்சக ராசிக்கு பிடிக்காது. இன்னும் சொல்ல போனா கடமை தவறுவது விருச்சக ராசிக்கு பிடிக்காது. நேர காலங்கள் கரெக்டா இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க. ஆனா அந்த குடும்பத்துல உள்ளவங்க, ஒரு அம்மா ஒரு ஐயா என்ன பண்றாரு, வெளியில கிளம்புறாரு, 9 மணிக்கு ஒரு இடத்துக்கு போகணும், ஒரு ப்ரோக்ராம், ஒரு மீட்டிங். 8:50க்கு அந்த வீட்டம்மா சாப்பாடு கொடுக்குது அந்த ஐயாவுக்கு. 10 நிமிஷம் தான் இருக்கு டைம். 10 பரலாங்க நடக்கிறதாவே இருக்கட்டுமே, 10 நிமிஷம் தான் டைம் இருக்கு. எப்படி? ஏன் இந்த அம்மா 8:30 மணிக்கு கொடுத்துருக்கலாமே? 9 மணி ப்ரோக்ராமுக்கு 8 மணிக்கு கொடுத்துருக்கலாமே? இதுதான் விருச்சக ராசியோட நேரம். எல்லாம் லாஸ்ட் மினிட்ல தான் வரும். சாப்பிடலன்னா ஊட்டமா திட்டும், 9 மணிக்கு அங்க போலன்னா மீட்டிங்ல உள்ளவன் திட்டுவான். ஆக மொத்தம் திட்டு வாங்குறது விருச்சக ராசிக்கு உறுதி. ஏங்க கடைசி நேரத்துல டென்ஷன் ஆகுறீங்க? கடைசி நேரத்துல ஏங்க குழப்பத்தை விளைவிக்கிறீங்க? கடைசி நேரத்துல ஏங்க இப்படி செஞ்சுக்கிறீங்க அப்படின்னு மற்றவர்களால் விமர்சனத்தை வாங்கி கொண்டுதான் விருச்சக ராசி வாழணும். இது விதி, ஃபேக்ட். ஆனா இது யாரால நடக்குது? நம்மளால இல்லை. நம்ம காலையில எழுஞ்சிருவோம், குளிச்சிருவோம், நல்லா பட்டை போட்டுப்போம், கரெக்டா இருப்போம், ரெடியா நிற்போம். ஒரு விஷயத்துக்கு ஒரு அம்மா கிளம்புறதா இருக்கட்டும், ஒரு ஐயா கிளம்புறதா இருக்கட்டும், ஒரு அம்மா விருச்சக ராசியா இருந்தா ஐயா கிளம்ப மாட்டாரு, ஐயா விருச்சக ராசியா இருந்தா அம்மா கிளம்ப மாட்டாங்க, இல்ல பிள்ளைய கிளம்பாது. ஏதோ ஒண்ணுனால நமக்கு நிக்கணும், கெட்ட பேர் மட்டும் நமக்கு வரும். இது அரசியலா இருக்கட்டும், ஆன்மீகமா இருக்கட்டும், இலக்கியமா இருக்கட்டும், கலையா இருக்கட்டும், எந்த துறையில இருந்தாலும் விருச்சக ராசிக்காரர்களுக்கு முதல் அவங்க என்னதான் விழிப்புணர்வோடு இருந்தாலும் அவங்களுடைய குடும்பம், குடும்ப உறுப்பினர்கள், சொந்தங்கள், பந்தங்கள், நண்பர்கள், இவங்களால இவங்களுக்கு சிரமம் ஏற்படும். இதுதான் விதி. இப்ப நல்லா தெரிஞ்சுக்கணும். ஏன் இந்த பதிவு பார்க்கிறோம்? விதி எங்க ஆரம்பிக்குது தெரிஞ்சுக்கணும். இப்ப முதல்ல விதியை கரெக்டா கண்டுபிடிச்சிடணும். இன்னையில இருந்து பதிவு பார்க்கறவங்களுக்கு இப்ப நம்மளால பிரச்சனை இல்லைங்க சொல்லிட்டாரு. விருச்சக ராசிக்காரவங்க ஒரு ஐயா இருந்தாரு. அவர் வீட்டு அம்மா இந்த ஐயாவுக்கு தெரியாம கடன் வாங்கிட்டாங்க. கடன் வாங்கி பெரிய கடனாகி கடன் அடைக்க முடியாம போயிடுச்சு. அப்ப இந்த அம்மா அந்த ஐயா கிட்ட சொல்றாங்க, கடன் ரொம்ப ஆயிட்டுங்க, என்ன பண்றது தெரியலங்க அப்படிங்கிறாங்க. இந்த ஐயா பாக்குறாரு, திட்டவும் முடியல இந்த அம்மாவை. பெரும்பகுதி விருச்சக ராசிக்காரங்க வீட்டுல யாரையும் திட்ட மாட்டாங்க.
ஏன்னா திட்டின திருப்பி நம்மளை திட்டிடுவாங்கன்னு விருச்சிக ராசிக்காரவங்களுக்கு என்றைக்குமே ஒரு முன்னெச்சரிக்கை உண்டு. விருச்சிக ராசிக்காரங்க வெளியில தான் பந்தவா ஊயில சண்டை போடுவாங்க, வீட்டுக்குள்ள போனோம்னா அப்படியே இருப்பாங்க. வீட்டுல வெளியில புலி, வீட்டுக்குள்ள எலின்னுவாங்க. அங்க ஒன்றும் வேலை நடக்காது. புரியுதுங்களா? அப்ப என்னன்னா திட்ட முடியல இந்த ஐயாவால, இந்த அம்மாவை. ஏன் இவ்வளவு கடன் வாங்கின கண்ணாப்போட திட்ட தோணுது. திட்டுனா பிரச்சனை, கவலைப்படாத, இதுதானே நான் முடிச்சிடுறேன், நீ கவலைப்படாத அப்படிங்கிறார். சொல்லும் போதே உள்ள ஒரு அழுத்தி சொல்றாரு. அதுதான் அவரால் முடியும். இதுதான் விதி. ஆனா அப்புறம் என்ன பண்றது? கடவுள் ஏதோ ஒரு விதத்துல கடன் திறந்து பார்ப்பாரு. அப்புறமா திருப்பி இவர் கொஞ்சம் உழைப்பு அதிகமா போடுவாரு. அப்புறம் அந்த கடன் நடப்பாரு. சரி, திருப்பி இந்த அம்மா விடுவாங்களா? திருப்பி வேற ஒரு விதத்துல கடன் வாங்குவாங்க. இவ்வளவுதான். இப்ப இந்த விதியிலேயே புரண்டு வந்துகிட்டு இருக்கும் விருச்சிக ராசி. அதனாலதான் நல்லா தெரிஞ்சுங்க, விருச்சிக ராசிக்காரர்கள் இந்த பதிவை கேட்கறத விட விருச்சிக ராசிக்காரர்கள் வீட்டுல இருக்கிறவங்க இந்த பதிவை கேட்டா ரொம்ப நல்லது. காரணம் என்னன்னா, விருச்சிக ராசிக்காரர்கள் உண்மையிலேயே தாம் மேல எந்த அழுக்கம் வந்துடக்கூடாது, சிரமம் வந்துடக்கூடாது, நேர்த்தியா இருக்கணும், உண்மையா இருக்கணும், பாசமா இருக்கணும், கரெக்டா இருக்கணும். ஒருத்தர் நம்மளை பாராட்டுறானோ இல்லையோ அவன் நம்மளை திட்டிடக்கூடாது, இவ்வளவு கண்ணியமா இருப்பாங்க. ஆனா பக்கத்துல இருக்கிறவங்க அதை பத்திலாம் கேர் பண்ணாம இவங்களை அப்பப்ப டெஸ்ட் வச்சுக்கிட்டே இருப்பாங்க. இந்த டெஸ்ட்ல நிறைய நேரங்கள்ல ஃபெயிலியர் ஆகுறதும் விருச்சிக ராசி தான். அதுவும் பணப்பிரச்சனையை சிக்கிறதே விருச்சிக ராசி தான். அதனாலதான் ஓவர் லோடு ஓடிக்கிட்டே இருப்பாங்க. நிறைய பேர் நைட் ஷிஃப்ட் பாக்குறவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா விருச்சிக ராசியில இருப்பாங்க. ஓவர் டைம் பாக்குறவங்க விருச்சிக ராசியில இருப்பாங்க. இதேதான் ஆண்கள் பெண்கள். ஒரு அம்மா விருச்சிக ராசியில இருக்கு. அந்த அம்மா சிறப்பா கொஞ்சம் கொஞ்சமா சிறுக சிறுக சேர்த்து தன்னுடைய சொந்த உழைப்புல தன்னோட வளர்ச்சியில நல்ல முன்னேற்றத்துக்கு வருது. ஆனா வீட்டை ஐயா இன்னும் செலவுன்னு இல்லை, எல்லா செலவையும் பண்றாரு. இந்த அம்மாவால் ஈடு கொடுக்கவே முடியல. கடைசியில விவாகரத்து வரைக்கும் வந்து நிறுத்தும். இதுவும் நடக்கும். இப்ப புரியுதா உங்களுக்கு? இந்த அம்மாவுடைய வளர்ச்சி இந்த ஐயாவோட வீழ்த்தப்பட்டது. இதுதான் விருச்சிக ராசியோட விதி. இந்த இடத்துல விருச்சிக ராசிக்காரர்கள் என்னதான் செய்யுது? பயந்து பயந்து வாழ்றதா? இது என்ன நியாயமா? நான் ஒரு ரூட்டு போட்டு ஸ்கெட்ச் போட்டு ஒரு முன்னேற்றத்துக்கு வரேன், என் விதி எல்லா இடத்துலயும் என்னை கெடுக்குது, என்னை வாழவே விடமாட்டேங்குது. உண்மையிலே விதி அந்த அளவுக்கு வலிமையானதுங்க விருச்சிக ராசிக்கு. எவ்வளவு ரூட்டு போட்டு எவ்வளவு பிளான் பண்ணாலும் அந்த சொல்லுவாங்க மணல்ல கட்டுற கோட்டை மாதிரி அழிஞ்சு போடுங்க. ரொம்ப கஷ்டப்படுவாங்க விருச்சிக ராசிக்காரர்கள். ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு இடத்துக்கு வருவாங்க, ரொம்ப நம்புவாங்க. அந்த நம்பி ஒரு இடத்துக்கு மேல வந்திருப்பாங்க. அந்த நம்பி வரத்துக்குள்ள ஒண்ணு வயசு போயிடும், வளர்ச்சி போயிடும், டம்முன்னு கீழே இறங்கிடுவாங்க. ஏறின இடத்துல திருப்பி வந்து நிற்கும். எவ்வளவு வருத்தம் இருக்கும். ஆனா வெளியில சொசைட்டில பாத்தீங்கன்னா இந்த அம்மாவா அவங்களுக்கு என்ன, இந்த ஐயாவா அவங்களுக்கு என்ன, சூப்பர் யோகம் அப்படின்னுவான். இங்க தெரியும் பின்னாடி பார்த்தா கடன், கஷ்டம், நஷ்டம். சார் நிம்மதி இல்லை சார், சோத்திங்க பிடிக்கல சார், எனக்கு சும்மா புளிக்குழம்பு இருந்தா போதும் சார், சிங்கிள் டீயும் கொஞ்சம் புளிக்குழம்பு ஒரு சின்ன ஒண்ணுமே வேணாம் சார், எனக்கு அப்படிப்பட்ட ஆள் சார். நான் 2 வாழைப்பழத்தை தின்ட்டு போயிடுவேன் சார். ஆனா ஏன் சார் எனக்கு அப்படி சொல்லக்கூடிய இடம் விருச்சிக ராசிக்காரர்கள். உண்மையிலே சொல்ல போனா மனம் நிறைய நெஞ்சின்னு ஒண்ணு எங்க இருக்குன்னு கண்டுபிடிச்சி, இதயம்னு ஒண்ணு எங்க இருக்குன்னு பிடிச்சி எடுத்து போனாதான் தெரியுது. அது வந்து இன்னொருத்தருக்கு தெரியுது, நமக்கு தெரிய மாட்டேங்குது. இதயம் எந்த இடத்துல இருக்கு, அது எப்படி இருக்கும். இந்த படத்துல அவர் பேர் என்ன, ஜென்டில்மேன் படத்துலயே, அந்த படத்துல வந்து சங்கர் சார் எடுத்திருப்பாரு. அப்பதான் நானும் இதயத்தையே பார்த்தேன். அந்த படத்தை பார்க்கும்போது தான் அது சுருங்கி சுருங்கி ஏறும். அப்படிதான் இருக்கும்னு நினைச்சுக்கிட்டோம். நம்ம என்ன பார்த்துருக்கோமா? மற்ற இதயத்தை என்ன கிழிச்சு பார்க்க முடியும், நம்ம இதயத்தை பார்க்க முடியுமா? அப்படி தெரியாது இல்ல. ஆனா அந்த இதயத்துல பாத்தீங்கன்னா வெந்து வீணா போயிடும். இந்த விருச்சிக ராசி ஏன்டா நம்ம வாழ்க்கை. ஒரு காலகட்டத்துல நிறைய பேர் சன்னியாசியா போறவங்கன்னா விருச்சிக ராசிக்காரவங்க இருப்பாங்க. ரொம்ப ஆன்மீகத்துல லயித்து போடுவாங்க. ஆன்மீக நாட்டம் அதிகமாயிடும். டிவோர்ஸ், ஆன்மீகம். அதுல சில பேர் பாத்தீங்கன்னா டிவோர்ஸ் பண்ண முடியாம தவிச்சுக்கிட்டு ஆன்மீகத்திலே இருப்பாங்க. அதாவது இல்லறத்துல இருப்பாங்க. இல்லற ஆன்மீகம். இவ்வளவு இதெல்லாம் விதி. அப்ப அந்த விதியை எப்படிங்க வளர்றது? நான் ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்லுவேன், அஞ்சி அஞ்சி விழுவது போதும் ராஜா. உங்களுக்காக ஒரு பாட்டு இருக்கு, ஒரு வரி, புரட்சி தலைவருடைய பாட்டு. அஞ்சி அஞ்சி விழுவது போதும் ராஜா அப்படின்னு வரும். நீ ஆற்று வெள்ளம் போல் எழுந்து ஓடு ராஜா. கடைசி வரைக்கும்
நம்ம பயந்து பயந்து வாழ்வதை விட ஆத்துல வெள்ளம் எப்படி கரை புரண்டு ஓடுதோ அது மாதிரி ஓடுனா மட்டும்தான் விருச்சிகத்துக்கு வெற்றி. அஞ்சி அஞ்சி வாழ்வது போதும் ராஜா, நீ ஆற்று வெள்ளம் போல் எழுந்து ஓடு ராஜா. இதுதான் நான் விருச்சிக ராசிக்கு சொல்லக்கூடிய வார்த்தை. இதை மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணுங்க, நிச்சயமாக உங்களுடைய விதியை வெல்ல முடியும். அந்த விதி வெல்வதற்கு இதுவே வழி, வேற எதையுமே யோசிக்க வேண்டாம். வாழ்த்துக்கள் விருச்சிக ராசிக்காரர்களே, உங்களை நீங்கள் என்றும் நம்புங்க. உங்களுடைய பாதை சிறப்பான பாதை தான். வாழ்த்துக்கள், நல்லதே நடக்கும்.